பாஸ்கர் தான் என்னுடைய அண்ணா பாஸ்கர் தான் அடிக்கடி. நான் யார்கிட்டையும் போய் சினிமா சான்ஸே கெட்டதே கிடையாது. என்னுடைய லைஃப்பில் நான் கெட்டதே கிடையாது. ஆனால் எனக்காக என்னுடைய அண்ணன் பாஸ்கர் நடந்த தூரம் அது அன்பிலீவபிள். அவர் பாட்டுக்கு போயிட்டு சினிமா வந்து ஒரு ஒரு போகஸ் கம்பெனி வந்து ஒருத்தன் போர்டு போட்டிருப்பான். அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீ போயிட்டு வெள்ளிக்கிழமை வானா வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன்லன்னு சொல்லி ரொம்ப இதாக எடுத்துகிட்டு கரெக்டாக போய் அட்டன் பண்ணிவிட்டு வருவார். நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம், நானும் பாரதி ராஜாவும். ஒரு போர்டு விட மாட்டான் அவன், எல்லா கம்பெனிலையும் போய் நின்றுவான் அப்படின்னு. அந்த மாதிரி பாஸ்கர் தான் ரொம்ப. அதில் ஒரு லைட் மியூசிக் ப்ரோக்ராமில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நான் இது பண்ணிகிட்ருக்கோம். குகநாதன் அப்போ தான் வந்துட்டுருக்காரு. பாப்புலரான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவர் மேடையில் வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த இசைக்குழுவினர் தங்களுடைய சொந்த திறமையால் அமைத்த இசைப்பாடலை பாடி உங்களிடம் பாராட்டுகளை பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கு நான் திரைப்படத்தில் சந்தர்ப்பம் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே ஒரு பாடலை பாடினா ராஜா அண்ணாமலை மன்றமே அதர்ற மாதிரி கைதிட்ட வந்து இவர்களுக்கு அடுத்த படத்தில் நான் வந்து திரைப்படத்தில் சந்தர்ப்பம் கொடுக்குறேன் என்று வாக்குறுதி கொடுத்துட்டு அது நிறைவேறல, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து நிறைய டைரக்டர்களை வச்சுட்டு இதே மாதிரி சாங்ஸ்கள்லாம் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிக்கிறோம். யார் யார் இருக்காங்கன்னா எஸ்பி முத்துராமன் இருக்கார், தேவராஜ் மோகன் இருக்காங்க, விசி குகநாதன், சக்தி, அப்புறம் பேர் கொஞ்சம் ஞாபகம். இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பாடி காட்டுறோம். அவங்க வந்து நாங்கள் வாத்தியங்களோட செட்டப் பண்ணி பாடகர்கள் பாடகிகளோட பாட வச்ச நேரத்தில் கூட அவங்களால டிசைட் பண்ண முடியல இந்த பையன் மியூசிக் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு.